ஹலோ வெல்கம் பேக். அடுத்ததான் நமக்கு வந்திருக்கிற கேள்வி, இந்த கேள்விக்கான நேரத்துல வந்த கேள்வி என்னன்னு சொன்னா, ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன? ஸோ பைத்தன் கொஸ்டின் தான். F1 equal to open exam.txt r plus F1 open exam.txt w plus. ஓகே, ரீட் அண்ட் ரைட். இது என்ன விஷயம்னு சொன்னா, இது சம்பந்தமானு சொன்னா ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தன்ன்றது சம்பந்தப்பட்டது. ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தன் இப்போ ஜஸ்ட் மெனுவலா நாம ஒரு டாக்குமெண்டேஷனை மெயின்டைன் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க. அதாவது நாம இப்போ நம்மளோட எக்ஸசைஸ் புக் இருக்கு, ஒரு எக்ஸசைஸ் புக் இருக்குன்னு சொன்னா ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நாம என்ன செய்ய போறோம், அந்த எக்ஸசைஸ் புக்ல இருக்கிற விஷயத்த ரீட் பண்ண போறோம். இல்ல நம்ம கிளாஸ்ல இருக்கிறோம்னு சொன்னா நாம ஓப்பன் பண்ணி அந்த புக்கை எழுத போறோம். புக்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் எழுதுவோம். நீங்க ரெஃபர் பண்ணும்போது ஸ்டார்ட்ல இருந்து ரெஃபர் பண்ணுவீங்க. புதுசா ஏதாவது விஷயத்தை ஆட் பண்ணும்போது எந்த இடத்துல விட்டீங்களோ, அதாவது புக்ல எக்ஸசைஸ் புக்ல எந்த பேஜ்ல நீங்க விட்டீங்களோ அதுக்கு பின்னுக்கு இருந்து என்ன நீங்க அப்பெண்ட் பண்ணிட்டு போறீங்க, என்னென்ன விஷயம் படிப்பிக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ சேம் சிமிலர் ஐடியா தான் இந்த பைத்தன் ஃபைல் ஹேண்ட்லிங்லையும் யூஸ் பண்ண போறோம். நமக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, ஒரு ஃபைல் இருக்குன்னு சொன்னா நாம அதை என்ன செய்யணும், ஓப்பன் பண்ணணும், ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், டிலீட் அப்டேட் எல்லாம் அந்த எடிட்டுக்குள்ள வர அப்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஃபைல் ஹேண்ட்லிங்கு வரப்போகுது பைத்தன்ல. ஸோ நமக்கு இங்க ஃபைல் ஹேண்ட்லிங்ல மெயினா இந்த விஷயங்களை தான் நாம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பிளாக்கோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், இதை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க டீட்டெயிலா. ஸோ இப்போ வந்து கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். ஸோ ஆர் பிளஸ் டபிள்யூ பிளஸ் ஆர் ரெண்டும் தனியா இருக்கு, டபிள்யூன்னு சொல்லியும் தனியே இருக்குது. அதே மாதிரி ஆர் பிளஸ் டபிள்யூ பிளஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னு சொன்னா ஆர் சொல்றது ஓப்பன் த ஃபைல் இந்த ரீட் ஒன்லி மோட். நீங்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி உங்களால அந்த ஃபைலை ரீட் பண்ண மட்டும் முடியும். இப்போ உதாரணத்துக்கு என்னட்ட இந்த கேள்வியின்படி என்ன ஃபைல் இருக்குன்னு சொன்னா என்னட்ட exam.txt இருக்கு. exam.txt ஃபைலுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்கோ என்னால என்ன செய்யலாம், வியூ மட்டும் பண்ணலாம். நான் இப்போ எக்ஸாமுக்கு எடுத்து நோட்ஸை பார்க்குற மாதிரி அந்த இது எடுத்து எக்ஸாமுக்கு நான் கொப்பியோ புத்தகத்தை எடுத்து என்ன செய்ய போறேன், அதுல இருக்கிற நோட்ஸை மட்டும் பார்க்க போறேன் ஆர். ஸோ அதே மாதிரி ஆர் பிளஸ் இருக்குது. அடுத்தது இங்க இருக்கு ஆர், அடுத்து ஆர் பிளஸ் ஓப்பன் ஃபைல் ஃபார் த ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஆர் பிளஸ் என்ன செய்யலாம், நம்மளால ரீட் பண்ண முடியும், அதே டைம்ல ரீடிங் ரைட்டிங்கும் பண்ண முடியும். பிளேசிங் த பாயிண்ட் ஆஃப் த பிகினிங் ஆஃப் த ஃபைல். ஸோ ஃபைலோட பிகினிங், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க அதை பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆனா ஆர் வந்துச்சுன்னா ரீட் ஒன்லி மோட். ஸோ அது நீங்க ஹைலைட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ஆர் பிளஸ் சொன்னா யூ கேன் ஓப்பன் அண்ட் யூ கேன் ரைட் இட் அவுட். அடுத்தது பார்க்கலாம் டபிள்யூ அண்ட் டபிள்யூ பிளஸ். அடுத்தது தானே டபிள்யூ பிளஸ். ஸோ டபிள்யூ என்னன்னு பார்த்தா ஓப்பன் இன் ரைட் ஒன்லி மோட். ஸோ உங்களால் அதை என்ன செய்யும், எழுத மட்டும் முடியும். So the point is placed at the beginning of the file. புத்தகத்தோட ஆரம்ப இடத்துல இருந்து உங்களால் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். அது தொடக்கத்திலேயே வந்து நிற்கும். அது will override any exiting file. So overrideன்னு சொன்னா என்ன, ஆல்ரெடி ஒரு விஷயம் இப்போ நீங்க பென்சிலால ஒரு இடத்துல எழுதிட்டு ரேசர் எடுத்து அழிச்சிட்டு திரும்ப அதே இடத்துல இன்னொரு விஷயத்தை எழுதுவீங்க பாருங்க, சேம் ஐடியா. ஸோ ஃபைலோட ஸ்டார்டிங்லேருந்தே நீங்க எழுதுவீங்க. அதான் என்னவா இருக்கு டபிள்யூ. டபிள்யூ பிளஸ்ன்னு சொன்னா ஓப்பன் ஃபைல் ஃபார் த ரைட்டிங் அண்ட் ரீடிங். ஸோ நீங்க டபிள்யூ பிளஸ் கொடுத்தா என்ன செய்யலாம், ரைட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை விட உங்களுக்கு இதுல இல்லை, அதுல இப்போ என்னன்னு சொல்ல வேர்டிங் வேர்டா நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சார்ட், இந்த சார்ட் உங்களுக்கு ஞாபகம் தான், நீங்களே அதை என்ன விஷயம்னு சொல்லி டிஃபைன் பண்ணி செய்யலாம். ரீடிங், ரைட்டிங், கிரியேட்டிங், பொசிஷன் ஆஃப் ஸ்டார்ட், பொசிஷன் ஆஃப் எண்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ரிட்டர்ன் கேட், அந்த மாதிரியான விஷயங்களை என்ன மாதிரி என்னென்னத்துக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆர்ன்னு சொன்னா என்ன செய்யலாம், ரீட் மட்டும் பண்ணலாம். இப்போ இங்கே இருந்து ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து. ஸோ ஆர் பிளஸ் சொன்னா என்னால ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். அதே மாதிரி பொசிஷன் ஆஃப் ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ ஸ்டார்ட்லேருந்து நான் ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். இது ஆர் பிளஸ்க்கு. ஸோ அது மாதிரி டபிள்யூ பிளஸ். டபிள்யூன்னு ரைட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், டர்ன் கேட் பண்ணலாம், பொசிஷன் ஆஃப் ஸ்டார்ட்ல இருந்து. டபிள்யூ பிளஸ் சொன்னா எனக்கு ரீட், ரைட், கிரியேட், ரிட்டர்ன் கேட், பொசிஷன் ஆஃப் ஸ்டார்ட். ஸோ இந்த மாதிரி என்ன கம்பேர் பண்ண, இப்போ உங்களுக்கு ஆர் பிளஸுக்கு டபிள்யூ பிளஸுக்கு மண்டா உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட்டும் சேமா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து வருது. நீங்க என்ன செய்யலாம், ரீட்ல உங்களால ரைட் பண்ண முடியாது, அது மாதிரி ரிட்டர்ன் கேட்டும் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்தை நீங்க டிஃபரன்சியேஷன் கொடுக்கலாம். அது ஏக்கும் ஏ பிளஸுக்கும். ஸோ இந்த டேபிள் ஒரு கவடியா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஓகே. நான் இதோட லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கொள்றேன், ஒருக்கா செக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ
ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். உங்களுக்கு இதுக்கு மேலே எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கண்டெக்ட் மீ த்ரூ த வாட்ஸ்அப் ஓ இமெயில். தேங்க் யூ ஸோ மச். டேக் கேர். பை பை.